வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கோவளம் தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி கோவளத்தில் என்னென்ன மீன்லாம் வருது, மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் வந்து வஞ்சர மீன் வச்சுருந்தாங்க. 1 கிலோ சைஸு. ஒரு மீன் பார்த்தீங்கன்னா 800ரூபா, இன்னொரு மீன் வந்து 900ரூபா. நம்ம பார்கெயின் பண்ணி 800ரூபாய்க்கே வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரி நண்டுலாம் இருந்தது. நம்ம வரி நண்டு வந்து 300ரூபாய்க்கு கூட வாங்கலாம், 200ரூபாய்க்கு கூட வாங்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன சைஸு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முரல் இருந்தது. இந்த 3 முரல் சேர்த்து வந்து 1000ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கடைசியில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க உள்ளே போய்ட்டு மீனை பார்ப்போம். இன்றைக்கி கோவளத்தில் பார்த்தீங்கன்னா நண்டு அதிகமாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற கூறுலாம் பார்த்தீங்கன்னா 200ரூபா. இன்றைக்கி சனிக்கிழமைன்றனால தான் இந்த ரேட்டு. நாளைக்கு வந்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். பெரிய நண்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 300ரூபா 400ரூபா சொல்கிறாங்க. சங்கரா மீன்லாம் வந்து கூர் வந்து 500ரூபாங்க. சங்கரா நவரை கூட இன்றைக்கி அதிகமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் குமாரப்பாறை மடவை மீன் வந்து முக்கால்வாசி போட்டில் பார்த்தீங்கன்னா மடவை மீன் சின்ன போட்லையும் சரி பெரிய போட்லையும் சரி மடவை மீன் இருந்தது. இன்றைக்கி வந்து 500ரூபா 300ரூபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாளைக்கு என்ன ரேட் வைக்கன்னு தெரியாது. ஒரு நாள் வந்து ரேட்டு மாறும். அடுத்த போட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கிழங்கு இருந்தது, நம்மளுக்கு பிடிச்ச மீன். இந்த போட்டில் மட்டும்தான் இருந்தது. சின்ன கட்டு மரத்தில் வச்சுருந்தாங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 400ரூபான்னு சொன்னால தாராளமாக வாங்கலாம். 400ரூபாய்க்கு இந்த மீன் வேறு எங்கேயுமே இந்த மீன் இல்லை. நண்டு வந்து அதிகமாகவே இருந்தது. பொட்டு நண்டு வந்து இன்றைக்கி அதிகமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் ப்ளூ நண்டும் இருந்தது. இன்றைக்கி வந்து ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா ப்ளூ நண்டு அதிகமாக இருந்தது. ஒரு கஸ்டமர் வந்து ப்ளூ நண்டு வாங்கினார். அவர் பார்த்தீங்கன்னா ப்ளூ நண்டு அதுக்கப்புறம் வந்து ஒயிட் நண்டு இது 2 மட்டும் எடுத்து வச்சுருந்தார். ரேட்டு வந்து எவ்வளோ சொன்னாங்கன்னா 800ரூபான்னு சொன்னாங்க. இந்த மொத்த நண்டுமே 800ரூபா சொன்னாங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு 2 கிலோ இருக்குங்க. எல்லாம் பெரிய பெரிய நண்டு 2 கிலோ இருக்கும். கடைசியில் பார்கெயின் பண்ணி 700ரூபாய்க்கு வாங்கினார். நண்டு வந்து உங்களுக்கு இன்றைக்கி கம்மியாக தான் கிடைக்குது கோவளத்தில். ஆனால் நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல மக்களே. இன்றைக்கி நண்டு கம்மி ரேட்டு. ஏழரை மணிக்கு மேலே தான் நிறைய போட்டு வர ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே வந்த போட்டு தான் இருந்தது. அதில் வந்து சில பேர் வந்து ஐஸ் மீன் வச்சுருந்தாங்க. ஐஸ் மீன்னா வந்து பழைய மீன் கிடையாது. நைட்டு பிடிச்ச மீனை வந்து உங்களுக்கு ஐஸ் போட்டு தான் வைப்பாங்க. காலையில் பிடிச்ச மீன் ஐஸ் போட்டு தான் வைப்பாங்க. ஏன்னா வெயில் வந்து அந்தளவுக்கு இருக்குது. அதனால் வந்து ஐஸ் போட்டு வச்சா தான் மீன் கெடாமல் இருக்கும். அதனால் ஐஸ் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் ஐஸ் போட்ட மீன் வாங்கும்போது அந்த வந்து செதில் வந்து கொஞ்சம் பிரித்து பார்த்துட்டு வாங்க. சிவப்பாக இருந்தால் மட்டும் வாங்க, இல்லைனா வந்து வாங்காதீங்க. இந்த ஒரு ஓட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐல மீன் அதுக்கப்புறம் சங்கரா மீன் தான் வந்தது. மற்ற ஐல மீன்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஐல மீன் வந்து 200ரூபா, சில இடத்துல வந்து 6 ஐல மீன் வந்து 300ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஐல மீன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இந்த சங்கரா மீன்லாம் பாருங்கள், கூறு வந்து 600ரூபாங்க. அதுக்கப்புறம் ஐல மீன் வந்து 200ரூபா. இப்போ இவங்க கூறு கட்டுறாங்க பாருங்கள், அந்த சங்கரா வந்து 500ரூபாங்க. பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா ஐல மீன், அது வந்து 200ரூபா. சில போட்டில் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது, சில போட்டில் அதிகமாக இருக்குது. நீங்கள் தான் பார்த்து வாங்கணும். இப்போ ஒரு போட்டு வந்திருக்கு பாருங்கள். அந்த போட்டில் வந்து என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்ப்போம். அந்த போட்லேயும் பார்த்தீங்கன்னா ஐல மீன் தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், 2 பக்கெட்டு ஃபுல்லாக ஐல மீன் தான். அதுக்கப்புறம் வலை ஃபுல்லாகவே ஐல மீன் தான் இருக்குது. இன்னும் அதெல்லாம் பிரிக்கல. பிரித்தவொன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாகும். நீங்கள் காலையில் சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லேட்டாக போனீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஐல மீன் சங்கரா மீன் இதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரிப்பாறை மீன். மக்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த சங்கரா மீன் வந்து அடிச்சிக்கிறாங்க. சங்கரா மீன் தான் வாங்குறாங்க, மற்ற மீன்லாம் வாங்க மாட்டுறாங்க. சங்கரா மீனோட சூப்பரான டேஸ்ட்டான மீன்லாம் இருக்குது. காளா மீன் இருக்குது, அதெல்லாம் வாங்க மாட்டுறாங்க. சங்கரா மீன் தான் வேணுன்றாங்க. எவ்வளோ ரேட்டு இருந்தாலும் கொடுத்து வாங்கிடுறாங்க. 8 மீன் 500ரூபான்னா கூட வாங்கிடுறாங்க. ஆனால் அதோட டேஸ்ட்டான மீன்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுறாங்க. வரிப்பாறை மீன்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள் வலைலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுங்களா. குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதெல்லாம் வாங்க மாட்டுறாங்க. இன்றைக்கி கோவளத்தில் பார்த்தீங்கன்னா போட்டு முக்கால்வாசி போட்டு வந்து ஐல மீன் தான் போயிருந்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா வர போட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐல மீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் தான் இருந்தது. மற்ற எந்த மீனுமே அதிகமாக இல்லை. இந்த போட்டில் மட்டும் பாருங்களேன் எவ்வளோ ஐல மீன் இருக்கும் பாருங்களேன். வாங்குறதுக்கு கூட ஆள் கிடையாது இன்றைக்கி. அவ்வளோ கம்மியாக தான் மக்கள் இருந்தாங்க இன்றைக்கி. ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் எப்பவும் விற்கிற ரேட் தான் விற்றாங்க. இன்றைக்கி அதிகமாக கிடச்சதுனால மீன் ரேட்லாம் கம்மியாக வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் விற்கல. மீன் ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள், மீன் ரேட்லாம் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்றத.
ஐலா இருக்குது, சங்கரா, வாழை, கொடுவா. அநேகமாக இன்னும் ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா மீன்பிடி தடைகாலம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் ரேட்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து கோவளத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்லாம் கடலுக்கு போகாமல் இருக்காது. எப்போவுமே போட்டு கடலுக்கு போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா வந்து மீன்பிடி தடைகாலம் வந்து பெரிய பெரிய போட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போட்டு மட்டும்தான். நம்ம இந்த மாதிரி சின்ன போட்டு ஃபைபர் போட்லாம் வந்து போகலாம் கடலுக்கு, மீன் பிடிக்கலாம். கட்டுமரத்தில் போகிறவங்களாம் மீன் பிடிப்பாங்க. அதனால் எப்பவும் போல் உங்களுக்கு வந்து கோவளத்தில் மீன்லாம் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ பாருங்கள் இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமாரப்பாறை மீன், ஷீலா மீன்லாம் இருந்தது. இந்த குமாரப்பாறை மீன்லாம் வந்து 2 மீன் வந்து 250 ரூபாங்க. 2 ஷீலா மீன் சொன்னார். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கேர் ஆகிடுச்சு. 2 ஷீலா மீன் வந்து 1000 ரூபான்னு சொன்னார். மொத்தமே அது 2 மீன் சேர்த்து 1.25 கிலோ தான் இருக்கும். ஆனால் 1000 ரூபான்னாரு. செம்ம ரேட்டு. நம்மளை ரேட்டு கேளுங்கன்றாரு. நம்ம என்னத்தை கேட்குறது, அந்த மீனை வந்து நம்ம ரேட்டு கேட்டு வாங்கவே முடியாது. செம்ம ரேட்டு. மக்கள் அதை கேட்ட உடனே தெரிச்சு ஓடி போயிட்டாங்க எல்லாருமே. முள்ளு வலைலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது கோவளத்தில். நீங்கள் வந்து முள்ளு வலை ஒரு வாட்டி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. குழம்பு வச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த குழம்பு வேறு லெவல் தான். இந்த நாயரல் பாருங்கள், நாயரலும் அந்த முள்ளு வலையும் சேர்த்து 500 ரூபா. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வவ்வால் மீன் ஒன்றே வந்து 2300 ரூபான்னு சொன்னாருங்க. எப்போ அந்த கிலோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1.5 கிலோ தான் இருக்கும் பொழுது. ஆனால் வந்து 2300 ரூபான்னு சொன்னார். ரேட்டு வந்து சரியான ரேட்டு. இந்த ரேட் கொடுத்து எப்படி மக்கள் வாங்குவாங்கன்னு தெரியல. அவ்வளோ ரேட் சொல்கிறாங்க இன்றைக்கி கோவளத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மடவை மீன், நண்டு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது கோவளத்தில். நண்டு வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் தாராளமாக. இங்கே பாருங்களேன், மணி வந்து 8:30 கிட்ட ஆகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து அயில மீன் வலையிலேருந்து எடுத்து போட்டுன்னே இருக்காங்க. ஏன்னா வந்து அயில மீன் வந்து இன்றைக்கி அவ்வளோ அதிகமாக இருந்தது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ஐஸ் போட்ட மீன் நிறைய விற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து மீனை வந்து பார்த்து வாங்குங்க. எப்படி இருக்குது மீன், நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து வாங்க. ஐஸ் போட்ட மீன்லாம் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மக்களே. புதுசாக பிடிச்சிட்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த மீன் ஒரு ரேட்டு, ஐஸில் போட்ட மீன் வந்து ஒரு ரேட்டு. நீங்கள் வந்து மீனை தொட்டு பார்த்துட்டு வாங்க, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. டெய்லியும் வந்து போட்டு வந்து கடலுக்கு போவோம். அதனால் ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் கிடைக்கும். உங்கள்கிட்ட தான் இருக்குது மீனை பார்த்து வாங்குறதும் வாங்காததும். எவ்வளோண்ணா கூறு? 200ண்ணா. இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன மீன்லாம் பார்த்தீங்களோ அதே மீன் தாங்க நாளைக்கும் கிடைக்கும். ரேட்டு மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால மீனோட ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கூட்டமும் அதிகமாக இருக்கிறதுனால மீன் ரேட்டில் கொஞ்சம் அதிகமாக விற்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு சங்கரா மீன், அயில மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவரை, நண்டு இதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக நாளைக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் மக்களே. நன்றி.